வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு சூப்பரான தலைப்பு, உங்கள் ஜாதகப்படி இணையக்கூடாத ஜாதகங்கள் எவை எவை. இப்போ கேட்பாங்க நிறைய, சார் இவரை நான் இந்த ராசிக்காரரை நான் நண்பராக வச்சுக்கலாமா, அந்த ராசிக்காரரை நான் நண்பராக வச்சுக்கலாமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்கலான்னு இருக்கோம், எந்தெந்த ராசி எந்தெந்த நட்சத்திரம் இணையும், இது எல்லாருமே கேட்பாங்க. இது ஒரு அருமையான ஒரு கண்டென்ட். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இரு ஜாதக கூட்டு விளைவுகள் அப்படின்னு பேர். இது எனக்கு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு மெத்தேட். நானெல்லாம் கண்டுபிடிக்கல, அப்புறம் என்னோட அனுபவத்துல நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதான் உண்மை. இரு ஜாதக கூட்டு விளைவுகள் அப்படிங்கிறத ஒரு மெத்தேட் இது. இதை வச்சுதான் நம்ம எப்படியெல்லாம் இதை நம்ம கொடுக்கணும் பண்ணணும். இப்போ ஒரு ஜாதகத்துல பார்ட்னர்ஷிப் போடுறாங்க, அதுல இருந்து ஆரம்பிப்போம். பிஸ்னஸ் பார்ட்னர் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரா சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் அந்த எனர்ஜி, அந்த ஒட்டுமொத்த தன்மைகள் இணையணும் கரெக்டா. உங்களுடைய மனசும் அவருடைய மனசும் பொருந்தி வரணும். உங்களுடைய செயலும் அவருடைய செயலும் பொருந்தி வரணும். இல்லைன்னா அது செட் ஆகாது. நான் 6 மாசத்துல பார்ட்னர் பிச்சுட்டு போயிடுச்சு சார், 1 வருஷத்துல போயிடுச்சு, 7 வருஷத்துல போயிடுச்சு. பொதுவா பாதகாதிபதிகள் 7ஆம் இடத்துலயோ, அஷ்டமாதிபதி 7லயோ, 6ஆம் அதிபதி 7லயோ, 7ஆம் அதிபதி போய் 6, 8, 12லயோ மறைஞ்சா பார்ட்னர் ஆகாதுங்கிறது பொது விதி. ஆனா இதுல சூட்சமமா உள்ள போய் உங்க ஜாதகப்படி இணையக்கூடாத ஜாதகங்கள் எல்லாம் எது மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல பொதுவான ஒரு கண்டென்ட், உங்க ராசி எதுவா வேணாலும் இருக்கட்டும். உங்க ராசி, இந்த ராசி, உங்க ராசியிலிருந்து 6, 8, 12 ராசிகள் என்னன்னு பாருங்க. அந்த ராசி உங்களுக்கு மேக்சிமம் ஒத்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. உங்க ராசியிலிருந்து 6, 8, 12 ராசிகள் என்னன்னு பாருங்க. ஒத்து வர்றது குறைவா இருக்கும். அதே போல உங்க லக்னத்திலிருந்து அவங்க லக்னம் 6, 8, 12 இருக்கான்னு பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க மிதுன லக்னமா இருக்கீங்க, 8வது லக்னமான மகர லக்னம் உங்க கூட இணைஞ்சதுன்னா சிக்கல். நீங்க மகர லக்னமா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சிம்ம லக்னம் வருதுன்னா சிக்கல். நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மகர லக்னம் கூட இருக்குன்னா சிக்கல். என்ன சிக்கல்? அடிச்சு கட்டி உருள்றதா? அதெல்லாம் கிடையாது. மன அழுத்தமா இருக்கும். உங்க கருத்து அவர் கருத்து ஒத்து போகவே போகாது. இதுதான் பிரச்சனை. ஒருத்தங்க மேச லக்னம், இன்னொருத்தங்க கன்னி லக்னமா இருக்காங்க. 2 பேர்த்துக்குள்ள ஒரு வீட்டுல ஒரு தங்கச்சி மேச லக்னம், அண்ணன் கன்னி லக்னம்னு வச்சுக்குவோம். 2 பேரும் எலியும் பூனையமா தான் இருப்பாங்க. ஏன்னா 2 லக்னம் 6, 8 ஒத்து வராது. அப்போ இந்த ராசி இந்த ராசி, அப்ப நீங்க 2 பேரும் வேற வேற ராசியா இருப்பீங்க. ஆனா இந்த லக்னங்கள் இருக்கும்போது இணைய விடாது, டிராவல் பண்ண விடாது. உங்க ஜாதகப்படிதான் நான் சொல்லியிருக்கிறேன். ராசிப்படியோ லக்னப்படியோங்கிறது பொதுவா பேசுறேன். உங்க ஜாதகப்படி எந்த ஜாதகம் ஒத்து வராது, அதான் தலைப்பு. அப்போ உங்க லக்னத்திலிருந்து 6, 8, 12 லக்னங்கள் உங்களுக்கு சூட் ஆகாது. உங்க ராசியிலிருந்து 6, 8, 12 எண்ணி வர ராசி உங்களுக்கு சூட் ஆகும். நீங்க ஒரு துலா ராசியா இருக்கீங்க, ஒருத்தர் ரிஷப ராசியா இருக்காரு, இது ஒத்து வரும். ஏன் 6, 8 தானே சார், எப்படி ஒத்து வரும்? 2 பேர்த்துக்கும் ஒரே அதிபதி தான் சுக்கிரன், அதனால மேனேஜ் பண்ணி ஓடிடும் வண்டி. இன்னொருத்தர் விருச்சிக ராசியா இருக்காரு, இன்னொருத்தர் மேச ராசியா இருக்காரு, அது வண்டி ஓடிடும். ஏன்னா 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் தான் ராசி அதிபதி. இது விதி விலக்கு. இதை விட்டுட்டு நீங்க விருச்சிகமா இருக்கீங்க, இன்னொருத்தர் மிதுன ராசிக்காரரை கட்டி வச்சிடறீங்க. நீங்க விருச்சிக லக்னமா இருக்கீங்க, இன்னொருத்தர் மிதுன லக்னக்காரர் வராது, செட் ஆகவே ஆகாது. சார் நாங்க நல்லா தான் சார் இருக்கிறோம், 10 பைசா பிரயோஜனம் இருக்காதுங்க. நல்லா வேணா இருக்கலாம், உங்க செலவு, நீங்க தான் செலவு காசு அழுதுட்டு இருக்கணும், வேற வழியே கிடையாது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அற்புதமா இருக்கும். நீங்க அந்த மேட்ச் பண்ணும்போது இப்படிதான் மேட்ச் பண்ணணும் நம்ம, இல்லைன்னா ஒன்றும் செட் ஆகாது, ஓடவே ஓடாது. இதை விட டெக்னிக்கலா சூட்சமா உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். உங்களுக்கு ராகு எங்க இருக்குன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல. அந்த ராகு இருக்கிற இடத்துல பார்ட்னர் அல்லது மனைவிக்கு யாருக்காவது சந்திரனோ, சூரியனோ, செவ்வாயோ, சனியோ இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்களால உங்களுக்கு தலைவலிதான். உங்க ராகு இருக்குமில்ல உங்க ஜாதகத்துல. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கடகத்துல ராகு இருக்கு. இப்ப கடகத்துல யாருக்காவது சந்திரனோ, சூரியனோ, செவ்வாயோ, சனியோ இந்த மாதிரி ரொம்ப கடுமையான பாவிகள் உட்கார்ந்துக்கிறாங்க, ராகுக்கு பிடிக்காத ஆள் அதே கடகத்திலேயே இருக்காங்கன்னா, உங்க குடும்பத்துல இப்படி ஒரு நபர் பிறந்துட்டாங்க, கூட ஒருத்தர் இருக்கீங்கன்னா
உங்களுக்கு மேட்ச் ஆகவே ஆகாது. அவரோட கேரக்டர் கருத்து வேற, உங்க கேரக்டர். நீங்க என்ன நல்லது சொன்னாலும் அது விஷமா தான் உங்களுக்கு தெரியும். பிறந்துருச்சு, என்ன சார் பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது, அனுபவிச்சே ஆகணும். சில பரிகார முறைகளால், சில தோஷ நிவர்த்திகளால், சில இறை ஆலய வழிபாடுகளால் குறைத்து கொண்டு வாழும் அப்படிங்கிறதா உண்மை. ரொம்ப மிராக்கிளா இருக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம், சூப்பரா இருக்கும். இந்த இரு ஜாதக கூட்டு விளைவுகள்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ராசியில் இன்னொருத்தர் இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்படி வச்சுக்கோமே, ஒருத்தருக்கு இதுல மீனத்துல சுக்கிரன் இருக்காரு, மீனத்துல சுக்கிரன் இருக்காரு. ஒரு உங்க லைஃப் பார்ட்னருக்குன்னே வச்சுக்கோமே, மீனத்துல சுக்கிரன். அதே மீனத்துல அங்க யாருக்காவது சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி சுக்கிரன் சேர்க்கையே ஒரு நல்ல இணைவு, நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பா கொடுக்கும். அப்படி வந்துட்டா அந்த லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் வேற லெவல்ல போயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு கண்ணியில சனி இருக்கு, 80ல 81ல பிறந்தவங்களுக்கு கண்ணியில சனி இருக்கும். ஒருத்தங்களுக்கு கண்ணியில சனி இருக்கு. கட்டிட்டு வர்ற பெண்ணுக்கு இல்ல ஆணுக்கோ கண்ணியில ராகுவோ கேதுவோ இருந்துருச்சுன்னு வைங்க, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு தொழில்ல வேலையில சிரமங்களை கொடுத்தே தீரும். அப்ப பொருத்தம் பார்க்கறது மட்டும் இங்க முக்கியம் இல்லைங்க, அது என்ன மாதிரியான கிரக பொருத்தம் பார்க்கணும். கிரகத்துக்கு பொருத்தம் இருக்கு சார், கிரக பொருத்தம். நீங்க பிசினஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, இது நிற்கும். அகஸ்மாத்மா 10 ஜாதகத்துல ஒரு ஜாதகம், ஒரு ஜாதகத்துக்கு நட்பு கிரகங்களோட அவருக்கும் உங்களுக்கும் இங்க கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்க வளர்ச்சியை தடுக்க யாராலையும் முடியாது. நீங்க ஜாதகத்தை ஓரமா வச்சுட்டு வேலையை மட்டும் பாருங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், பார்க்கணும். சார் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா தொழில் பண்ண முடியுமா சார், என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். சிலருக்கு தோணலாம், கண்டிப்பா தோணும். அது உங்க பிரச்சனை. ஜோதிட விதிகளை சொல்லணும், இருக்கிறத சொல்லணுங்கிறது என்னுடைய கொள்கை. இதை நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோவுக்கு நீங்க போய்க்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்குன்னு சொல்ல முடியாது. நான் பேசுறது 10ல் 5 பேர்த்துக்கு பிடிக்கலாம், 5 பேர்த்துக்கு பிடிக்காம போகலாம். அப்போ உங்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட்டை பேச முடியாது, எல்லாருக்கும் தேவைப்படுற கண்டென்ட்டை நான் பேசுவேன். இதுதான் உண்மை, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு ஆபீஸ்ல சார் 3 வருஷமா கூட வச்சிருந்தேன், துரோகம் பண்ணிட்டான், 7 வருஷமா கூட தான் இருந்தான், என்ன பிரச்சனை பண்ணிட்டான், எத்தனை பேர் தெரியுங்களா பார்த்துட்டு போறாங்க. எத்தனை பிரச்சனைகளை சொல்லி அழுகிறது ஒண்ணுதான் குறையாது, அவ்வளவு கஷ்டத்தை சொல்லிட்டு போவாங்க. ஏன் முதல்லயே நம்ம சரி பண்ணிக்கிட்டா எந்த டிஸ்டர்ப் வராது. உங்களுக்கு குரு இருக்கிற இடத்துல உங்க முதலாளி வர்றாருன்னு வச்சுக்குவோம், இல்ல உங்க உயரதிகாரி வர்றாரு, அங்க அவருக்கு சூரியன் இருந்துட்டா உங்க 2 பேருக்கு மேட்ச் ஆயிரும். உங்களைத்தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களைத்தான் அவருக்கு பிடிக்கும். யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க, யாருனாலையும் தடுக்க முடியாது. ஒரு நட்பு, உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு சனி இருக்கு, அந்த நட்பை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அது மேல 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 போயிட்டே இருக்கும். 1 வருஷம் பேசாம இருந்தாலும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாம் இருக்கு, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. உங்க வீட்லயே பாத்துக்கங்களேன், யாராவது 6, 8, 12 ராசியா இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், இல்ல 6, 8, 12 லக்னமா இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சே ஆகாதுங்க. பேசிக்கலாம், குடும்பமா வெளியில போகலாம், ஹோட்டல்ல சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ உங்க ஜாதகப்படி எப்படி இருக்கணுங்கிற ஒரு சூட்சமம் இருக்கு, அதன்படி இருந்தா ஹாப்பி, மகிழ்ச்சி. இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சார் இப்படி எல்லாம் தான் இருக்கு, நாங்க என்ன சார் பண்றது, எங்களுக்கு விமோச்சனமே இல்லைன்னா தயவு செஞ்சு வருஷம் ஒரு தடவை எல்லா நவகிரகங்களையும் போய் வழிபட்டு வந்துருங்க. இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் ரெமெடி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.